படிக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு நிறைய பேர் வேகமா வருவாங்க. நிறைய ஆப்போசிஷன்ஸ் வந்துட்டே இருக்கும், நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும், நிறைய ட்ரபிள்ஸ் வரும், நிறைய ப்ரெஷர் இருக்கும். இவர் ப்ரெஷர்ல சூழ்ந்திருக்காரு. என்னடா கட்டலான்னு வந்தேன், நல்ல வேலைக்கு தானே வந்தேன், நல்ல ஹெல்ப் பண்றதுக்கு தானே வந்தேன், ஆனா எவ்வளோ ப்ரெஷர் பாரு, சுத்தி ப்ரெஷர். ஆனாலும் இப்ப அவர் என்ன பண்றாரு, அவ்வளோ ட்ரபிள்ல பேனிக்கே ஆகல. he didn't panic. பாத்தீங்களா எவ்வளோ ட்ரபிள் வந்தது, பட் he didn't panic. பயப்படல, பதட்டப்படல. டே அண்ட் நைட் ப்ரே பண்ண ஒரு டீமை செட் பண்ணிட்டாரு. ப்ரே பண்ணிட்டே இருங்க, அவ்வளவுதான். அப்ப ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ், ட்ரபிள்ஸ், ஆப்போசிஷன்ஸ் வந்ததுன்னா யூ ஹேவ் டு இமீடியட்லி சீக் காட். அவரை தவிர உங்களால யாராலையுமே ஹெல்ப் கேட்கவே முடியாது. நீங்க நினைக்கிறீங்க நான் நல்லா படிச்சுட்டேன், எனக்கு தெரியும்னு நினைச்சீங்கன்னா we will fail. என்னைக்குமே நம்ம ஞானத்தை நம்ம நம்பணும்னா நம்ம ஃபெயில். இல்ல எனக்கு தெரியாது, God only is going to lead me, அவரு தான் எனக்கு அப்படின்னு நினைச்சா we will succeed in life. அவனை சுத்தி ப்ரெஷர், எல்லாம் ஏராளமா வராங்க, கூடி வராங்க, எல்லாம் போய் பயமுத்துறாங்க. அவர் என்ன பண்ணாரு, வா ப்ரே பண்ணு, நைட்டு பகலா ப்ரே பண்ணு அப்படின்னு ஆளுங்களை செட் பண்ணிட்டார். This is what Nehemiah did.